சிறுதொழில் செய்யும் பெண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு மக்களே என்று எக்ஸ்போ நடத்தி அதில் பிரபலங்களிடமும் சுயதொழில் செய்யும் இல்லத்தரசிகளையும் ஏமாற்றியதாக யுனிவர்சல் பொட்டிக் நடத்தும் மைதிலி மீது அவர் எக்ஸ்போவில் ஸ்டால் வைத்த பலரும் அதில் கலந்து கொண்ட பிரபலங்களும் இன்ஸ்டாகிராமில் புலம்பி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பிரபல நடிகை ரிஹானா மைதிலியிடம் தான் ஏமாந்தது குறித்து பேசி இன்ஸ்டாகிராமில் மைதிலியை திட்டி தீர்த்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். என் மேல ஒரு தப்பான ஒரு நேம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அது இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். யூனிவர்ஸ் புட்டிக்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ நடந்தது. நிறைய ஸ்மால் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கவுண்டர் அமைச்சு அவங்களுக்கு கொடுக்கற மாதிரியும் இவங்க விளம்பரம் பண்ணாங்க. என்னையும் இன்வைட் பண்ணாங்க பர்சனலா, நானும் போனேன். அதுல நாஞ்சில் விஜயன் அவர்களும் வந்திருந்தாரு. அவருக்கு 1 lakh வந்து அந்த கெஸ்டா வரதுக்காக பேமெண்ட் பேசியிருக்காங்க போல இருக்கு. அது எனக்கு தெரியாது. பட் என்ன கூப்பிட்டது 1 lakh கேட்டதா, நான் கேட்டதா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. பட் நான் கேட்கல. அவங்க பர்சனலா எனக்கு வாய்ஸ் அனுப்புனாங்க. அதுல சொன்ன விஷயமும் என் கூட இருக்கிற எல்லா ஸ்மால் பிசினஸ் நிறைய பேருக்கு நீங்க ஃப்ரீயா பேமெண்ட் இல்லாமலே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாம் விரும்புறாங்க நீங்க வர்றதுக்கு. நானும் விரும்புறேன், அந்த யூனிவர்ஸும் விரும்புது. நீங்க வாங்க, அந்த யூனிவர்ஸ் உங்களை கூட்டு வந்து சேர்க்கும் என்னோட எக்ஸ்போக்கு. எனக்கு வந்து ஷூட் இருக்குமா, மேபி இல்லைன்னா நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். ஸோ உங்களை அழைச்சு கொண்டு வரும் அந்த யூனிவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஐ லவ் யூ அக்கா, ஐ லைக் யூ அக்கா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. பட் அவங்க பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கெஸ்ட் வரதுக்கு 1 lakh, அந்த கெஸ்ட் நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கும் 1 lakh ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கணக்கு காமிச்சு அவங்க கிட்ட எல்லாம் காசு கலெக்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. பட் அந்த கவுண்டருக்கு நான் போகும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு அழுதுட்டு நின்னாங்க. கை குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு கவுண்டர் போடுறாங்க. ஓகேங்களா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த கவுண்டர்ல. இவங்களும் வந்து ஹிஜாப் போட்டுட்டு நிக்கிறாங்க. சில பேரு கை குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தவங்க புடவை விக்கல, ஒண்ணு கூட சேல் ஆகலன்ட்டு அவ்வளவு குவாலிட்டியான புடவைய எடுத்துட்டு போட்டு இப்படி கஸ்டமர்கிட்ட காமிக்கும் போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ள 400 ரூபாய் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கோ காசு, அந்த காசுல நீங்க எடுத்துக்கலாம். எவ்வளவு இருந்தா கூட உங்ககிட்ட என்ன காசு இருக்கோ எடுத்துக்கலாம். ஆஃபர் இருக்கு, இந்த 1/2 hourல ஆஃபர் இருக்குன்னு சொன்னோன்னே எல்லா கிரௌடும் அங்க போயிடுறாங்க. சோ என்ன மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் இது? இப்ப அவங்கவுங்க வந்து ஒரு கோட் பண்ணி தான் அவங்க ஒரு புடவை வாங்குறாங்க. அதுக்குள்ள ஒரு சிறு லாபத்தை வச்சு அந்த கவுண்டருக்கும் காசு கொடுக்குறாங்க. பிளஸ் அவங்களுக்கும் ஒரு ஒரு வருமானம் வேணும் இல்லையா? சோ அதுதானே அவங்க வந்து அந்த கோட் பண்ணி அது வச்சிருப்பாங்க. அதை அடிச்சு திம்சம் பண்ற மாதிரி ஒரு கோட் நீங்க வந்து வச்சு நீங்க கம்மியா பண்ணீங்கன்னா ஜனங்க எங்க போவாங்க? இதெல்லாம் பிசினஸ் ட்ரிக்ஸ். நான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்க விரும்புறத அத்தனை உமன்ஸ்க்கும் நான் சொல்றேன். ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரி வந்து எக்ஸ்போ போடுறாங்க, கவுண்டர் கொடுக்குறாங்க. அந்த கவுண்டர் வந்து 3000 ரூபாய், 6000 ரூபாய், 7000 ரூபான்ட்டு. ஆக்சுவலா யூனிவர்ஸ் பூட்டிக்ல வந்து கிட்டத்தட்ட 64 ஸ்டால் போட்டிருக்காங்க. 5,40,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. சோ அந்த மண்டபம் எவ்வளவு ரெண்ட் ஆயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு காசு மிச்சமா இருக்கும்? சரி, இவ்வளவு காசு வந்துச்சு இல்லையா? வியாபாரமே ஆகாத கவுண்டருக்கு காசு கலெக்ட் பண்ணாம இருக்கலாமே. சின்ன சின்ன ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க தானே இவங்க வந்து இந்த ரூம்ல உட்கார்ந்து ஏசி ரூம்ல மேக்கப் போட்டுக்கிட்டு ரொம்ப விளம்பரம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பண்றதுக்கு இவங்க வசதிக்கும் இவங்களுடைய புடவைங்களை வந்து விற்கிறதுக்கும் இந்த ஸ்மால் பிசினஸ் உமன்ஸ் தான் வந்து இவங்களுக்கு பலிகேடா? கேக்குறேன். என்னையும் ரெக்வஸ்டா கேட்டிருந்தாங்க நிறைய பேர். மேம் நீங்க வந்து ஒரு கவுண்டர் வந்து போடுங்க, நிறைய ஸ்மால் பிசினஸ்க்கு நாங்க வந்து அது எடுக்கிறோம் கொள்றோம்ட்டு. இது மிகப்பெரிய பொறுப்பு. இது அதுக்கான கெப்பாசிட்டியும் அதுக்கான ஒரு விஷயங்களும் போக்கஸ்டா பண்ணணும். யாருக்கும் இங்க வந்து நஷ்டமாக கூடாது, யாரும் வருத்தப்படக்கூடாது. அந்த ஓட்டசாரிக்காரின் அந்த டேஷ் பண்ற மாதிரி தான் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வளர்ந்துட்டு வராங்க. ஓகேங்களா? அந்த ஓட்டக்காரி அந்த பொட்டிக் இருக்கா பாத்தீங்களா, அவ பண்ண அந்த அட்டுழியமும் அராஜகமும் அது வாரிசா வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் தட்டி கேட்டா ஐடி போயிடும். நம்மள வந்து வேற மாதிரி. அந்த ஓட்டக்காரி என்ன சொன்னா, கொலாப் நான் கேட்டேன். எந்த இடத்துலயும் நான் கொலாப் அவங்க கிட்ட கேட்டத அவங்க ப்ரூஃபா காமிக்கல. சரிங்களா? டிஃபமேஷன் கேஸ் போடுறேன்னாங்க. போடுங்க, உங்க அட்வொகேட் வச்சு
நான் யார் முதல்ல வந்து பேரை கெடுத்தாங்க, ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்றத உங்க அட்வொகேட் கிட்டயே நான் லீகல் பேசுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு எந்த டிஃபமேஷன் கேஸும் கிடையாது, எந்த மோசடி கேஸும் கிடையாது. ஓகேங்களா? எல்லா நாய்களும் என் கூட வந்து இருக்குதுங்க, ஒட்டிக்குதுங்க, என்கிட்ட இருந்து பணம் பறிக்குதுங்க. அப்படி வந்து மிங்கலாங்க, நீதான் எல்லாம், நீதான் கடவுள், நீதான் பெத்த தாய் மாதிரின்னு சொல்லிட்டு கூடவே இருக்குதுங்க. இருந்து காசு பணம் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நான்லாம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறல. ஆனா நான் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுவேன், கொஞ்சம் பாசமா பேசினா கொஞ்சம் கொஞ்சம் ஃபூல் ஆயிடுவேன். அப்பப்போ கொஞ்சம் ஃபூல் ஆவேன், சென்டிமெண்ட் ஃபூல் ஆயிடுவேன். சோ அதை வச்சு அந்த மைனஸ் வச்சுதான் கூட இருக்கிறவங்க கேம் பிளே பண்றாங்க. குடுக்கிற வரைக்கும் தெய்வம், குடுக்காத பட்சத்துல டேஷ். அப்படிதான் என் கூட இருக்கிறதுங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இப்ப நான் தனி மரமா தனியா நல்லா இருக்கேன். கடவுளை மட்டும் தான் நம்புறேன், என்னை பெத்தவங்களை மட்டும் தான் நம்புறேன், கூட பிறந்தவங்கள நம்புறேன். அதை தவிர நான் வெளியே இருக்க எந்த டேஷுங்களும் நம்புறது கிடையாது இன்னைக்கு. ஓகேங்களா? நான் உங்ககிட்ட சொல்றது ஒரே விஷயங்க, இந்த ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க அத்தனை உமன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வரீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தன்னுடைய தோடு அடமானம் வச்சு இந்த கவுண்டருக்கு தான் சேவிங் வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கவுண்டருக்கு கொடுத்து அப்படிலாம் நீங்க வரீங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு வியாபாரம் நடக்கலைன்னா அதை தாங்கிக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் அதை கடந்து போறதுக்கு விஷயங்களும் உங்ககிட்ட இருந்தா மட்டும் இந்த மாதிரி வாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட கேக்குறேன், ஒருத்தவங்க சூதகமா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த சூதகத்துல இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் யுனிவர்சல் போட்டிக் மைதிலி மிகவும் கூலாக கமெண்ட் மூலம் இதற்கு பதிலடி கொடுத்து வருகிறார். எவ்வளவோ சிரமத்தில் சுய தொழில் சிறு தொழில் செய்யும் பெண்கள் இதுபோன்ற ஏமாற்று பேர்வழிகளை நம்பி தங்களது பணத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் மற்ற சமூக வலைதளவாசிகள் தங்களது கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்.